ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிபாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழக அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 2% உயர்வு. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகளில் அதிமுக மும்முரம். திண்ணை பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த மூத்த நிர்வாகிகள் வலியுறுத்தல். முதல் முறையாக சென்னை மாநகராட்சி மாமன்றத்திற்கு வருகை தந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ரிப்பன் மாளிகையை ஆர்வமுடன் சுற்றி பார்த்து ஆய்வு. பிரான்சிடமிருந்து மேலும் 26 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குகிறது இந்தியா. இன்று ஒப்பந்தம் கையெழுத்து. பாகிஸ்தானின் 16 யூடியூப் சேனல்களுக்கு தடை. மத்திய அரசு நடவடிக்கை. இனி தொடர்வது விரிவான செய்திகள். தமிழக அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 2% உயர்த்தி வழங்கப்படும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் விதியின் 110 கீழ் பேசிய அவர், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு திருமண முன்பணம் 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், அரசு ஊழியர்களுக்கு பண்டிகை கால முன்பணம் 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் பண்டிகை கால முன்பணம் 6,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என கூறிய முதலமைச்சர், அரசு ஊழியர்களின் பிள்ளைகளின் கல்வி முன்பணம் 1 லட்சம் ரூபாய் வரை உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவித்தார். பழைய ஓய்வூதியம் திட்டம் தொடர்பாக ஆராயும் குழு செப்டம்பர் மாதம் அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்றும் முதலமைச்சர் கூறினார். காஷ்மீர் தாக்குதல் சம்பவம் தொடர்பான போர் பதற்றத்திற்கு இடையே பிரான்ஸ் அரசிடமிருந்து புதிதாக 26 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகிறது. இந்திய விமானப்படையின் அம்பாலா மற்றும் ஹஷிராமாவில் உள்ள தளங்களில் 36 ரஃபேல் ஜெட் விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் 63,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடற்படைக்காக புதிதாக 26 ரஃபேல் விமானங்களை வாங்குவதற்கு மத்திய பாதுகாப்புத்துறைக்கான அமைச்சரவை இம்மாத தொடக்கத்தில் ஒப்புதல் அளித்தது. காஷ்மீர் தாக்குதல் சம்பவம் காரணமாக இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் டெல்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சக வளாகத்தில் இந்தியாவிற்காக பிரான்ஸ் தூதரும் மத்திய பாதுகாப்புத்துறை செயலாளர் ரமேஷ்குமார் சிங்கும் ரஃபேல் ஜெட் விமானங்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தத்தில் இன்று கையெழுத்திட உள்ளனர். ஒப்பந்தம் செய்யப்பட்ட தேதியிலிருந்து 5 ஆண்டுகளுக்குள் இந்தியாவிடம் 26 விமானங்களும் ஒப்படைக்கப்படும். சென்னை மாநகராட்சியின் அலுவலகமான ரிப்பன் மாளிகையை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பார்வையிட்டார். இத்தனை வருடங்களாக தான் சென்னையில் வசித்து வந்த பொழுதிலும் இதுவரை சென்னை மாமன்ற கூட்டாவையை பார்த்ததே இல்லை என அவர் கூறியுள்ளார். ரிப்பன் மாளிகை கட்டிடத்திற்கு திடீர் வருகை புரிந்த வைகோ அதனை மிகுந்த ஆர்வத்துடன் சுற்றி பார்த்தார். மாமன்ற ஊழியர்கள் அவரை உள்ளே அழைத்து சென்றனர். அவருடன் மதிமுக நிர்வாகிகள் சிலரும் வந்திருந்தனர். மாநகராட்சி மாமன்ற கூட்டாவைக்குள் சென்ற வைகோ அங்கு இருக்கையில் அமர்ந்தபடி அதனை பார்வையிட்டார். மாமன்ற கட்டிடத்தின் அமைப்பு தொடர்பான பல்வேறு விவரங்களையும் அவர் கேட்டறிந்தார். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான திண்ணை பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என ஜெயலலிதா பேரவை கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் ஜெயலலிதா பேரவையை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றனர். ஜெயலலிதா பேரவை சார்பில் வரும் 12ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளை ஒட்டி ஆலயங்கள் தோறும் சர்வசமய பிரார்த்தனை நடத்துவது என இதில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், வீடுதோறும் திண்ணை பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துதல் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. பாகிஸ்தானைச் சேர்ந்த 16 யூடியூப் சேனல்களுக்கு மத்திய அரசு அதிரடியாக தடை விதித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் பலியான சம்பவத்தில் பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் இந்திய ராணுவம் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு எதிராக வெறுப்பை தூண்டும் வகையில் பாகிஸ்தான் ஊடகங்கள் தவறான செய்திகளை பரப்பி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானை சேர்ந்த ஜியோ நியூஸ், சமா டிவி, போல் நியூஸ், GNN போன்ற பிரபல செய்தி நிறுவனங்களின் யூடியூப் சேனல்களின் ஒளிபரப்புக்கு இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் இர்ஷாத் பாட்டி, அஸ்மா ஷிராசி, உமர் சீமா மற்றும் முனிப் பக்ருக் போன்ற பத்திரிகையாளர்களின் யூடியூப் சேனல்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது.
சென்னை காசிமேட்டில் வெளிமாநில மீன்கள் விற்பனை செய்யப்படுவது தொடர்பான புகாரில் அங்கு மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். தமிழகத்தில் திருவள்ளூர் மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி வரை தற்போது மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருந்து வருகிறது. இதனால் காசிமேடு உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மீன்பிடி துறைமுகங்களில் மீன்களின் வரத்து குறைந்துவிட்டது. இதன் காரணமாக மீனவர்கள் வெளி மாநிலத்திலிருந்து மீன்களை வாங்கி வந்து விற்பனை செய்கிறார்களா என்பது குறித்து அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த சோதனையில் வெளிமாநில மீன்கள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை. காசிமேடு துறைமுகத்தில் பெரிய மீன்களின் வரத்து குறைந்ததால் வஞ்சிரம், ஷீலா, கொடுவா போன்ற மீன்களின் விலை கடுமையாக அதிகரித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகேயுள்ள திப்பம் மலைப்பாதையில் சிறுத்தை புலி நடமாடுவதால் அவ்வழியாக செல்வோர் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தி உள்ளது. தாளவாடியை அடுத்த திப்பம் மலைப்பாதையில் இன்று அதிகாலை வழக்கம் போல் வாகனங்கள் பயணித்துக் கொண்டிருந்தன. அப்பொழுது 6வது கொண்டை ஊசி வளைவில் ஒரு சிறுத்தை புலி சாலையை கடக்க முயன்றது. இதனை பார்த்த வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். பலரும் வாகனங்களை நிறுத்திவிட்டு சிறுத்தை புலி அங்கிருந்து செல்லும் வரை காத்திருந்தனர். சிலர் தங்களது செல்போன்களில் அதனை படம் பிடித்தனர். அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் கவனமுடன் இருக்குமாறு வனத்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். பூந்தமல்லி போரூர் இடையேயான மெட்ரோ வழித்தடத்தில் ஓட்டுநர் இல்லாத ரயில் சோதனை இன்று மீண்டும் நடைபெறுகிறது. கடந்த மாதம் 20ஆம் தேதி இதே வழித்தடத்தில் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. பூந்தமல்லி பனிமனையிலிருந்து முல்லைத்தோட்டம் வரை சுமார் 2.5 கிலோமீட்டருக்கு 25 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக இன்று பூந்தமல்லி பனிமனை தொடங்கி போரூர் வரை 9 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் இன்று மாலை நடைபெற உள்ளது. கோடை விடுமுறையொட்டி தாம்பரம் திருச்சி இடையேயான நாளை முதல் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஜூன் மாதம் 29ஆம் தேதி வரை 2 வழித்தடங்களிலும் இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி திருச்சியிலிருந்து நாளை அதிகாலை 5:35 மணிக்கு புறப்படும் ரயில் நண்பகல் 12:30 மணிக்கு தாம்பரம் வந்தடையும். மறுமார்க்கத்தில் தாம்பரத்திலிருந்து பிற்பகல் 3:45 மணிக்கு புறப்படும் ரயில் இரவு 10:40 மணிக்கு திருச்சி சென்றடையும். வாரத்தில் 5 நாட்களுக்கு இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற பிரத்யங்கரா ஆலயத்தில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு 100 கிலோ மிளகாயை கொண்டு நிகம்பலா யாகம் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கொள்ளிடம் அருகே கோபாலசமுத்திரம் ஊராட்சிக்கு உட்பட்ட சாமியம் கிராமத்தில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு பல்வேறு வகையான ஹோமங்கள் நடத்தப்படும். இந்த நிகழ்ச்சிக்காக பக்தர்கள் அளித்த 100 கிலோ மிளகாயை யாகத்தில் இட்டு வேத விற்பனர்கள் மந்திரம் மோத நிகும்பலா யாகம் நடத்தப்பட்டது. ஆபரண தங்கம் விலை இன்று சவரனுக்கு 520 ரூபாய் குறைந்துள்ளது. கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்ட தங்கம் விலை இன்று சவரனுக்கு 520 ரூபாய் குறைந்து 71,520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 65 ரூபாய் குறைந்து 8,940 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருந்த தங்கம் விலை கடந்த 3 நாட்களாக ஏற்ற இறக்கமின்றி காணப்பட்டது. கடந்த 22ஆம் தேதி தங்கம் விலை அதற்கு முன் எப்பொழுதும் இல்லாத அளவாக சவரன் 74,320 ரூபாய்க்கு விற்பனையானது. இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.